நம்மை சுற்றி இருப்பவர்களை புரிந்து கொண்டு உலகத்தோடு ஒன்று சேர்ந்து நம்ம புரிந்து கொண்டு செய்வதுதான் தவம். தவம் என்ன சாதாரண, தவத்தை பற்றி சாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்ம ஐயா சொல்லியிருக்காருங்க, தவத்தை பற்றி ஒரு கவி சொல்லியிருக்காருங்க. குறைபோக்கும் கொண்டலினி தவத்தின் மூலம் குவிந்து மனம் உயிரோடு உறையும், மேலும் மறைபொருளாம் அறிவு அதன் முழுமை பெற்று அமைதி அனுபவிக்கும் நிலைகளால் ஆம். இறைவனது திருநிலையில் இணையும் அப்போ இன்ப துன்ப விருப்ப வெறுப்பு கடந்து இவை கடந்து நிறைவு பெறும் தீய வினையகளும் வாழ்வில் நிகழ்வதெல்லாம் பேரின்ப ஊற்றாகும். அதிலேயே சொல்லியிருக்காருங்க ஐயா, வாழ்வில் தான் நிகழ்வதெல்லாம் பேரின்ப ஊற்றாய் மாறும் தான் சொல்லியிருக்காங்க. சோதனை செஞ்சு பேரின்ப ஊற்றாய் மாறுன்னு ஐயா சொல்லியிருக்காருங்களா? ஐயா நடுவர் மேல ஐயா தவமையிற்று போதும் மனது ஆழ்பா நிலைக்கு வந்துடுதுங்கய்யா. தவம் இருந்தால் தான் ஆழ்பா நிலைக்கு, அதாவது 18 to 13 வரும் வந்துடுதுங்க. நம்ம வீண்டா நிலையில இருக்கிறது தான் போய் தற்சோதனை பண்ணணுங்க. தற்சோதனைங்கிறது வீண்டா நிலையில இருந்தால் தானே ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேன், இந்த தப்பை பண்ணிட்டேன், இதே திருத்தணும், இந்த திருத்தலை நான் சரி பண்ணணும், இந்த வேலையை நான் செய்யாம விட்டேன், இவங்களை பேசிட்டேன், ஐயாவை பேசிட்டேன், பொருளாதார ஐயாவை பேசிட்டேன் அப்படின்னு போட்டு தற்சோதனை பண்ணா இல்லைங்கய்யா. தவம் செஞ்சா தான் டேட்டா போட முடியும். டேட்டா மாவட்டம் இல்லைங்க, டேட்டா நிலை. டேட்டா நிலைங்கிறது வந்துங்க 1லிருந்து 3 வருங்கய்யா மூச்சு நாம விடுறதே. ஆமா, அந்த அதுதான் டெல்டா. டெல்டாங்கிறது இறைநிலையோட போய் சேர்ந்துக்கிறோம். நம்ம போயிடுறோங்க, பிரபஞ்சத்தை தாண்டி சுத்த வெளியே போயிடுறோம். டெல்டாங்கிறது அதுதான் ஐயா டெல்டா. டெல்டாங்கிறது திருச்சி மாவட்டத்தில் இருக்குது, அந்த டெல்டா மாவட்டம் இல்லையா. அது டெல்டா பதிலாக இப்ப முழங்கால் தண்ணிக்கு மேல நின்று போது அது வயல் வச்சாலும் ஆத்தெல்லாம் அழியும் போது ஒரு குறை சொல்றாங்களே. அதை ஆனால் தூங்காமல் இருக்கிறோம், விழிப்பு ஓடு இருக்கிறோம். இந்த சுகத்தை தான் தூங்காமல் தூங்கி சுகம் பெறுகிறோம். எக்காலம் என் காலம் என்று பத்திரகிரியார் அப்படிங்கிற ஒரு சித்தர் கூறியிருக்காரு. அதாவது தூங்காமல் இருக்கிறோம், விழிப்பு நிலையோடு இருக்கிறோம், எக்காலம் என் காலம் என்று பத்திரகிரியார் கூறுகிறார். அவர் ஒரு சித்தர். அப்படி தவத்தில் மனம் நுண்மையான நிலைக்கு வருகிறது. சித்தர் ஒரு நம்ம இங்கே நம்ம மன்றத்துக்குள்ள வந்தாலே ஒரு 100ல ஒரு 25% சித்தராகிக்கிறோம் ஐயா. அவங்களும் ஒரு சித்தர் வழிக்கு வரலான்னு பார்க்குறாங்க, தவம் செய்ய முடியலைங்க, தற்சோதனையே இருக்கிறாங்க ஐயா. நாங்க தப்பு பண்ணிட்டோம், தற்சோதனை பண்ணா தானே தப்பா திருத்த முடியும் அப்படின்ட்டு ஒரு இதை சொல்றாங்க. இந்த நிலையில் மனம் உணர்ச்சி நிலையில் இருந்து திரும்ப பெற்று அமைதி நிலை அடைகிறது, அறிவு கூர்மையாகிறது. தவம் செஞ்சாங்கய்யா 6 தீய குணங்களை நற்குணங்களாக மாற்றும் திறன் ஓங்குகிறது. தவம் செய்யும் போது 6 குணங்களையும் 6 தீய குணங்களையும் நற்குணங்களாக மாற்றுகிறது இந்த தவம். அந்த தவத்தை தான் ஐயா நம்மளுக்கெல்லாம் குருவாக இருக்கும் ஐயா நமக்கு தவம் செஞ்சுதான் சந்திரன், அதாவது தவம் செஞ்சு துரியத்துக்கு துரியத்திலிருந்து
துவாதசாங்கம் போய், துவாதசாங்கத்திலிருந்து சந்திரனுக்கு போய், சூரியனுக்கு போய், அப்படி பிரபஞ்சம் போய், சுத்தவழி போய் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தாங்க நம்மளுக்கு ஐயா இங்க கொடுத்துருக்காரு. தவம் பண்ண சொல்லியிருக்காரு. ஏழுங்க தச்சோதம் பண்ண சொல்லாமலங்க, ஏனுங்கய்யா நடுவருங்கய்யா, தச்சோதம் பண்ண சொல்லாமலங்கய்யா, ஏனுக்கு தவம் செய்ய சொல்றீங்க? மாலை நேரம் கூட்டு தவம் நீங்க கொண்டு வர சொல்றீங்க? நம்ம மன்றம் ஐயா குரூப் போடுங்கய்யா, இவர் ஒரு மறதி மாற்று சான்று அப்படின்னு இது ஒரு மனதை வளப்படுத்தும் பயிற்சிங்க. தவங்கிறது மனதை வளப்படுத்தும் தவங்கிறது. தான் விரும்புகின்றவாறு அமைத்துக் கொள்ளும் தகமை மனிதனுக்கு தானாகவே கிட்டும். எப்படி சொல்றாங்க பாத்தீங்களா? தான் விரும்புகிறவாறு அமைத்துக் கொள்ளும். ஐயா என்ன நிறைய இருக்குங்கய்யா, 20 நிமிஷம் எனக்கு கொடுக்கணுங்கய்யா. கிருவானந்த வாரியர் பேசிக்கொண்டே இருப்பாருங்க. இருந்தாலும் பேசலீங்க, இன்னைக்கு பேசுறேங்க, வாய்ப்பு கொடுங்கய்யா. பெல் அடிக்காதுங்கய்யா, பசிக்குதுங்கய்யா. இன்னும் இட்லி ஆகலையாட்டு இருக்குங்கய்யா. மனதிற்கு நுழைத்தலன் அறிவு எனும் கூர்ந்த அறிவு திறன் உண்டாகும். மனம் போதிய தெளிவு விழிப்புணர்வும் இல்லாத காரணத்தால் அளவுக்கு அதிகமான புலன் இன்ப கவர்ச்சியால் மனநலனை கெடுத்துக் கொள்கிறது. அதனால் மனதை சரியான நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் தவம் மிகவும் 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 முக்கியம். என்றால் தவம் முக்கியம். நபிகள் நாயகம், புத்தர் போன்ற மகான்கள் ஆழ்ந்த தவத்தினால் உணர்ந்த உண்மைகளை மனதிற்கு நன்னறியாக மனித குலத்திற்கு அருளியுள்ளார்கள். இன்னைக்கு கன்னியாகுமரி போய் பாருங்கயா, விவேகானந்தர் மண்டபம் இருக்கு. அங்க என்ன சட்டப்பட்டு தச்சோதனை நான் செஞ்சு தச்சோதனை சொல்லி எல்லாம் கத்திட்டு தவம் செய்ய சொல்றாங்கய்யா. எங்க போனாலும் இன்னைக்கு தவம் தான். தவம் இல்லாமல் தச்சோதனை இருந்தால் மட்டும் ஆழ்வாள் இல்லாத தவம் செஞ்சு தச்சோதனை செய்தால்தான் தச்சோதனைக்கு மதிப்பு. அல்லமையா தவம் செய்யாமல் தச்சோதனை செய்தால் தாழ்பா. நபிகள் நாயகம் இன்னைக்கு புனித சூசையப்பர் சொல்லியிருக்காருங்க. அதே மாதிரி அவரு இருக்காரு இல்லையா, குமார் நகர்ல சென்ட் ஜோசப் காலேஜுக்கு ஒன்று வச்சிருக்காங்க ஸ்கூல். அங்க இருக்குங்க. அவன் படையப்பனர்கள் இல்லையா, படையப்பனர்கள் நபிகள் தான் இருக்காங்கய்யா, நபிகள் நாயகம் தான் இருக்காங்க. புத்தர் இங்கே இருக்காருங்கய்யா. அதாவது அளவுக்கு அதிகமாக புலன் இன்பம் கவர்ச்சியால் மனநலனை கெடுத்துக் கொள்கிறது. அதனால் மனதை சரியான நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் தவம் மிக முக்கியம். ஐயா சரிங்கய்யா. தவம் என்று மனித வாழ்க்கைக்கு இன்றியமையாத வாழ்க்கை நெறி. அறிவின் நிலையை அறிந்து பேரறிவின் நிலையைந்து ஒழுக்கம் கடமை ஈகை எனும் அறநெறியோடு கணம் தானும் வாழ்ந்து பிறரையும் வாழ இனிதாக வாழ வைக்கும் உயிர் வாழ்வுக்கு தன்னை தகுதியாக்கி கொள்ளும் பயிற்சியை தவமாகும். இதனை தியானம் என்றும் கூறுவார். உயிரின் மீது மனம் வைத்து செய்யும் உடற்பயிற்சி தான் தவமாகும். கவி ஐயா நமக்கு ஒரு கவி கொடுத்துருக்காரு. இந்த பயிற்சி கவியோட என்னுடைய உரையை நீதி கொடுக்குறீங்க. அறிவுதனை கருவிலே இணைத்து தவம் ஆற்ற ஐம்புலனும் அருகுணம் சீராகும். சினமடக்கி அருகுணத்தை சீரமைத்துக் கொண்டு சிந்தனையை அகத்தவத்தால் உயர்த்தி நின்ற போது மனமுடக்கி பேரின்ப நிலை நிற்க நிற்க மௌன தவம் 1 மாத காலம் ஏற்று ஆற்ற ஆற்ற இனம் பலவாம் எண்ணங்களை ஒடுங்கி ஓய்ந்த போது எத்தனையோ தத்துவங்கள் இறையுலக்கம் பெற்றே வனம் போக வேண்டாம். நம் இல்லத்தில் இருந்து வாழ்ந்து கொண்டே தவத்தை ஆற்றி ஆற்றி வெற்றி பெறலாம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை.
பற்றி சரி, நல்ல சிறப்பாக அவரை பற்றி சொல்லியிருக்காங்க. ஆனாலும் கச்சோதனைக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் அவங்க மார்க்கு கச்சோதனைக்கு தான் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஐயாவுக்கு நன்றி. வரலாறு அடுத்ததாக கச்சோதனை மலர்காட மன்ற வளர்ச்சி தலைவர் ஐயா வாழ்ந்த வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சிந்தனையை உடல் வளர்த்து சீரமைத்து உயிர்த்து குருவே கொண்டே வாழ்க வளமுடன். மேடையில் அமைந்திருக்கும் சான்றோர் பெருமக்களையும் முன்னால் அமர்ந்திருக்கும் சான்றோர் பெருமக்களையும் வணங்கி இந்த சிறப்புரையை தொடர்ந்திருக்கிறேன். இன்று மனித வாழ்க்கைக்கு பெரிதும் உதவுவது தவமா தற்சோதனையா என்ற தலைப்பிற்கு நமக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து இளைஞர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் வாழ்க வளமுடன். இப்போ முன்னாடி வந்து பேசி போனோம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சங்கடமா தான் இருக்குதுங்க. எல்லாமே தவம் தவம்னு சொன்னாங்க ஒழிய இப்போ அம்மா ஃபர்ஸ்ட் சொன்ன விளக்கத்தை மட்டும் நான் சொல்லிடுறேங்க. தவம் பண்ணா நோய்கள் தீரும்னு சொன்னாங்க. நம்ம ராமகிருஷ்ண பரமாத்மா வந்து புற்றுநோயாக பாதிக்கப்பட்டு இருந்தாருங்க. அவர் எவ்வளவு பெரிய தவ யோகி. ஏன் அவர் தவத்தை மட்டும் இருந்து ஏன் அவர் நோயிலிருந்து குணப்படுத்த முடியல? அதான் தற்சோதனை பண்ணி அதுக்கு உண்டான மருத்துவ மெடிசன் எடுத்துருக்கணும், அதுக்கு உண்டான பயிற்சியில செஞ்சிருக்கணும். அப்படி சரியான முறையில் அவர் தற்சோதனை பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு நீண்ட நாள் வாழ்ந்துக்க முடியும். நம்ம இப்ப விவேகானந்தர் ஐயா எடுத்துக்கோங்க. அவருக்கு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இறந்தாரு. அதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க, என்ன காரணம்? அவங்க